Yeah, guys, we'll continue. So next class நம்ம பார்த்துட்டு ஐ மீன் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெஸ்டட் லூப்ஸ் பார்த்தோமா? நெஸ்டட் லூப் முடிச்சிட்டோமா? முடிஞ்சிச்சு. எத்தனை எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் 4 முடிஞ்சிச்சு. இது கூட நம்ம அனுப்பி முடிச்சிட்டோம்ல. ஸோ இது ட்ரை பண்ணீங்களா? யாரோ ஒருத்தர் போட்டு குரூப் அமைச்சிருந்தீங்க. யார் அது? யார் போட்டது? யாரோ ஒருத்தர் முடிச்சுட்டு அமைச்சிருந்தீங்க. போட்டிங்களா? வந்துச்சு, செக் பண்ணுங்க அவுட்புட்டை. ஓகே, ஒரு பாஷையில் முடிச்சு அமைச்சிருந்தீங்க. ஓகே, சரி சரி, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ அந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன், மிச்சம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரி, ஒன்று மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தாலே தெரியும். திஸ் இஸ் ஆல்சோ ஏ. இதில் கூட என்ன தெரியுது? இது என்ன? எத்தனை ஸ்டார் இருக்கு, எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு? 5 row 5 column. 5 row 5 column. அப்போ அந்த பேட்டர்ன்ல எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ அப்போ அதே பேட்டர்ன் தான் அகைன் we are going to continue. 5 row 5 column இருக்கு. இதுலேயும் நம்ம என்னதான் பிரிண்ட் பண்றோம்? டெஃபினட்டா வாட் we are printing here ஸ்டார் ஸ்பேஸ். here இங்க ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றோமான்னு கேட்டா பிரிண்ட் பண்றதுன்னா பண்ணலாம், ஆனா பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஏன் சார் இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, ஸ்டார் மட்டும் தான் ஒரு ஸ்டார் எல்லாம் ஒரு கிளஸ்டரா கிடைக்குது, பிளஸ் ஸ்பேஸ் எல்லாம் அவுட்டர்ல வெளியில ஒரு கிளஸ்டரா தெரியுது. அவுட்டர்ல நீங்க பிரிண்ட் பண்ணாலும் பண்ணலினாலும் பேக் எண்ட் நமக்கு ஒயிட்டா தான் தெரிய போகுது. கரெக்டா? ஸோ பிரிண்ட் பண்றதும் ஒண்ணுதான், பண்ணாததும் ஒண்ணுதான். ஏன்னா ஸ்பேஸ் வந்து ஸ்டாருக்குள்ள நடுவில் வந்துட்டாதான் நாம மெனக்கெட்டு அதை பிரிண்ட் பண்ணணும். இது மொத்தமா கிளஸ்டரா அவுட்டர்ல தான் வருது, ஸ்பேசஸ் எல்லாம் தனியா. ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணாதான் அடுத்து ஸ்டார் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண முடியும். அப்ப நம்ம பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும், மேண்டேட்ரி. ஆனா இந்த இடத்துல அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டார் மட்டும் இந்த லைன்ல பிரிண்ட் பண்ணா போதும், மீதி நீங்க ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணாலும் பண்ணலினாலும் அது ஸ்பேஸா தான் தெரியும். கரெக்ட் தானே? ஸோ அதனால ஸ்பேஸ் இங்க பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்பேஸ் உள்ள வரல, வெளியில தான் கிளஸ்டரா வருது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு இந்த ஸ்டார் ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணாலே என்ஃப்னு தோணுது. அதுக்கப்புறமா டெஃபினட்டா நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். எதுக்காக இது? நெக்ஸ்ட் லைனுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர. ஒரு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனதுமே கண்ட்ரோல் ஐ மீன் அந்த ஒரு லைன் முடிஞ்சதுமே அடுத்த ரோ கொண்டு வர்றதுக்கு we are using system dot out dot println. ஸோ அப்போ அதே பேட்டர்ன் தான் அகைன் I'm going to follow. ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. இதெல்லாம் எழுதிட்டு இருக்கோம், நெஸ்டட் லூப் ஸ்டெம்மால எழுதிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்போ ரோ 1ல இருந்து 5 வரைக்கும் போக போகுது, காலம் கூட 1ல இருந்து 5 வரைக்கும் போக போகுது. உள்ள வந்து நம்ம என்ன மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம்? டெஃபினட்டா we are going to print star space. டெஃபினட்டா what we are going to print? Star space. ஸ்டார் ஸ்பேஸ் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். டெஃபினட்டா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்னு கொடுத்து அடுத்தடுத்த லைன் கொண்டு வர போறோம். ஸோ கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதல் கிடைச்ச அந்த அவுட்புட் கிடைச்சிடும். கரெக்டா? பட் இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஏன் என்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டா, இதுல 1 ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகணும், மிச்சம் 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகக்கூடாது. இதுல 2 ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகணும், மிச்சம் 3 ஸ்டார் பண்ணக்கூடாது. இதுல 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், மிச்சம் 2 பண்ணக்கூடாது. இதுல 4 பிரிண்ட் ஆகணும், 1 பிரிண்ட் ஆகக்கூடாது. கரெக்ட் தானே? அப்படி இருக்கணும். ஸோ அப்போ அப்படி இருக்கணும்னா இங்க ஏன் 5 ஸ்டார் பிரிண்ட் ஆச்சு? பிகாஸ் ஐம் iterating the column till 5. 5 காலம்லயுமே ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொன்னதுதான் தப்பு. அப்ப நான் இங்க என்ன போட்டிருக்கணும்? 1. என்ன போட்டிருக்கணும்? 1 போட்டிருந்தா எனக்கு எத்தனை ஸ்டார் கிடைச்சிருக்கும்? ஒரே ஒரு காலம் பிரிண்ட் ஆயிட்டு வெளியே போயிட்டு இருக்கும். கரெக்டா? சரி, அடுத்து ரோ 2 என்ன கிடைக்கும்? 2 ஸ்டார் கிடைக்கும். அடுத்து சரி 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே போதா, அடுத்த ரோ என்னவா மாறும்? 3 மாறும். கண்டிஷன் ட்ரூன்னு உள்ள வரும். உள்ள வர்றச்ச நான் என்ன பண்ணணும்? இங்க என்ன மாத்தணும்? 3ன்னு மாத்தணும். அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்து ரோ 4 மாறும்போது உள்ள வரும்போது எத்தனை டைம்ஸ் ரோ காலம் சுத்தணும்? 4 டைம் ரொட்டேட் ஆகணும். ஏன்? அப்பதான் எனக்கு 4 ஸ்டார்ஸ் கிடைக்கும். அடுத்து ரோ 5 மாறும்போது நான் இங்க எங்க சேஞ்ச் பண்ணணும்? 5ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஏன்? அப்பதான் எனக்கு லாஸ்ட் ரோல 5 காலம் கிடைக்கும். இது எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. இப்ப நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சிச்சா? உதய், முபின், ஜவீஷ், அஸ்வினி கிளியர் ஆகுது? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா? எஸ் சார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்? 1 ஸ்டார் வேணும்னா இங்க 1 மாத்தணும், 2 வேணும்னா 2 மாத்தணும். அப்போ ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு நம்பர் அங்க மாறுது. அப்போ ஒவ்வொரு முறை நான் போய் மாத்திட்டு இருக்க முடியுமா? ஆட்டோமேட்டிக்கா அது மாறணும். அப்ப இங்க என்ன கொடுத்தா போதும்?
ரோன்னு தட்டி விட்டா போதும். ரோ 1 இருக்கும் போது ஒரே ஒரு முறை ஐட்ரேட் ஆகும். ரோ 2 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 2 டைம் வரும். ரோ 3 மாறுறச்ச 3 மாறும். ரோ 4 மாறுறச்ச 4 டைம். ரோ 5 மாறுறச்ச 5 டைம். எனக்கும் அதான் வேணும். கண்ட்ரோல் F11 அடிச்சா 100% ஆகும். கிளியரா? கிளியரா? முடிஞ்சா இது? அப்ப மீதியெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணலாம். இதுல இந்த பேட்டர்ன்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு வரலைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் போட்டு காமிக்கிறேன். சரியா? அந்த 4 பேட்டர்ன் நீங்க ட்ரை பண்ணுங்க. உட்காந்து லாஜிக் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிட்டோம்? கண்ட்ரோல் முடிச்சிட்டோம், லூப் முடிச்சிட்டோம், நெஸ்டட் லூப் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? மீதி இருக்கிற பேட்டர்ன் எல்லாமே டாஸ்க். அதில் 4 பேட்டர்ன் இருக்கு, மீதி இருக்கிற 3 பேட்டர்ன் டாஸ்க். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். சரியா? ஊப்ஸ்ல நம்ம கிளாஸ் பத்தியும் ஆப்ஜெக்ட் பத்தியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஆப்ஜெக்ட் பத்தி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் தான் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன், நீங்க தான் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன், இந்த ஃபேன் தான் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன், இந்த ப்ரொஜெக்டர் தான் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன். ஏன் இதெல்லாம் சொன்னேன்? ஏன்னா இதெல்லாம் வேலை செய்யுது. நான் இங்க வேலை செய்யறேன், நீங்க வேலை செய்யறீங்க, ஃபேன் ஒர்க் ஆகுது, ப்ரொஜெக்டர் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகிற எல்லாமே ஆப்ஜெக்ட். ஒர்க் நடக்கணும்னா யார் வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் பத்தி தேவையான அளவுக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி. கரெக்டா? ஸோ அப்போ கிளாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா கிளாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றது பெருசா ஒன்றும் இல்லை. அதனால நமக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் கிளாஸ்க்குள்ள வரணும். அப்போ ஆப்ஜெக்ட்ல என்னென்ன வேரியபிள் வருதோ, என்னென்ன மெத்தட் வருதோ அதெல்லாம் நம்ம எழுதி வைக்கிற இடம் தான் கிளாஸ். அப்போ கிளாஸை ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லி ஒரே லைன்ல நான் முடிச்சுட்டேன். கரெக்டா? அதை தாண்டி அதுல தெரிய வேண்டிய அவசியம் வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே அதுல இல்லை. அதனால ஒரு யூஸ் நமக்கு எதுவும் இல்லை. சரியா? ஆப்ஜெக்ட்ல வர வேண்டியதை எழுதி வைக்கிற இடம் தான் கிளாஸ். ஸோ கிளாஸ் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஜெக்ட் தான் இங்க எல்லாமேனும் சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில். ஸோ அப்போ இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா மெத்தட்னு கூட ஊப்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இது கூட தானே சார் நீங்க சொல்லிட்டீங்க, பப்ளிக்னு போடணும், வாய்டுன்னு போடணும், அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் டைப்னு போடணும், மெத்தடுக்கு ஒரு நேம் வைக்கணும், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், இதுக்குள்ள பாராமீட்டர் கொடுக்கலாம் கொடுக்காமலே இருக்கலாம், ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ், இதுக்குள்ள லாஜிக் எழுதுவாங்க. இதுதான் நான் உங்களுக்கு சின்டாக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்த ஆக்சுவல் சின்டாக்ஸ். ஆனா நான் இதை ஒரு நாளும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி காமிச்சதே கிடையாது. கரெக்ட் தானே? சின்டாக்ஸ்னா ரூல்ஸ்ன்னு சொன்னீங்க, ரூல்ஸ்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இதை ஒரு முறை கூட பண்ணலையே சார்னு கேட்டா நான் பண்ணேன். நான் என்னன்னா இதுல ரிட்டர்ன் டைப் ஒரு வாட்டியும் நான் யூஸ் பண்ணி காமிக்கல, வாய்டு மட்டுமே வச்சு முடிச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. அதே மாதிரி பாராமீட்டர்ன்றது மேண்டேட்டரி கிடையாது, வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு அதை வச்சு எந்த ப்ரோக்ராமும் எழுதி காமிக்கல, அதுதான் செய்யல. ஸோ அந்த கிளாஸ் தான் இந்த கிளாஸ். இந்த கிளாஸ்ல அதெல்லாம் வந்து செய்ய போறோம். சரியா? ஸோ அப்போ நான் உங்களுக்கு சின்டாக்ஸ்ன்னு கொடுக்குறச்ச மெத்தடுக்கு நான் கொடுத்த சின்டாக்ஸ் இதுதான் இல்ல. சின்டாக்ஸ் நான் மெத்தடுக்குன்னு கொடுக்கும்போது நான் கொடுத்தது இதுதான். பப்ளிக் வாய்டு இல்லைன்னா ரிட்டர்ன் டைப், மெத்தட் நேம், பாராமீட்டர் வரலாம் வராமலே போகலாம்னு சொன்னேன். ரிட்டர்ன் டைப் இப்போதைக்கு யோசிக்காதீங்கன்னு சொன்னேன், அதனால வாய்டு மட்டும் வச்சுக்கோங்கன்ட்டு. அதனால தான் நான் இப்படி சுருக்கிட்டேன். சின்டாக்ஸ் என்ன பண்ணேன்? பப்ளிக் கண்டிப்பா வரணும், பப்ளிக் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்துல ஒண்ணு வரணும், ஸோ வாய்டு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். மெத்தட் நேம் கண்டிப்பா வரணும், ஸோ மெத்தட் நேம். இது உள்ள பாராமீட்டர் வரலாம் வராமலே போகலாம்னு சொன்னா போடாதீங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால சிம்பிள் சின்டாக்ஸா உங்களை கொண்டு போகணும்ட்டு தான் இதை கொடுத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. பட் இது மட்டுமே வச்சுட்டு நம்மளால சர்வே பண்ண முடியாது. நமக்கு மொத்தம் எத்தனை மெத்தட் தெரியணும் தெரியுமா? 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் தெரியணும். எத்தனை மெத்தட் தெரியணும்? 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் தெரியணும். சார் இதுல ஒண்ணு தானே இருக்கு, எப்படி 4 வரும்னா இதையே நம்ம என்ன பண்ணிடணும், 4 பிரிச்சிடணும். இதையே நம்ம என்ன பண்ணிடணும், 4 பிரிச்சிடணும். அது எப்படி சார் பிரிப்பீங்கன்னு கேட்டா ஐ கேன் முதல்ல என்ன பண்ணிடுறேன், பப்ளிக் வாய்டு இல்லைன்னா ரிட்டர்ன் டைப்ல ரிட்டர்ன் டைப்பை விட்டுருங்க, வாய்டு வச்சுக்கலாம். அடுத்து என்ன வரணும்? மெத்தட் நேம் வரணும். அடுத்து பாராமீட்டர் வரலாம் வராமலே போகலாம், வராம விட்டுருங்க. அப்ப இது எத்தனை டைப் ஆயிடுச்சு? ஒரு டைப் ஆயிடுச்சு. அடுத்து பப்ளிக் வாய்டு இல்லைன்னா ரிட்டர்ன் டைப்ல ரிட்டர்ன் டைப்பை விட்டுருங்க, வாய்டு. அடுத்து என்ன வரணும்? மெத்தட் நேம் வரணும். பாராமீட்டர் வரலாம் வராமலே போகலாம், இந்த முறை வர வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது எத்தனாவது டைப்? செகண்ட் டைப். அடுத்தது பப்ளிக் வாய்டு இல்லைன்னா ரிட்டர்ன் டைப், இந்த முறை வாய்டு விட்டுருங்க. அப்ப என்ன வச்சுக்கலாம்? ரிட்டர்ன் டைப் வச்சுக்கலாம். மெத்தட் நேம் கண்டிப்பா வரணும். பாராமீட்டர் வரலாம் வராம போகலாம், வராம விட்டுருங்க அது. சரியா?
அப்ப இது எத்தனாவது டைப்? தேர்ட் டைப் ஆயிடுச்சு. அடுத்து பப்ளிக்கு வாய்டு இல்லைன்னா ரிட்டர்ன் டைப். வாய்ட இந்த முறை விட்டுருங்க, ரிட்டர்ன் டைப் வச்சுக்கோங்க. மெத்தட் நேம் கண்டிப்பா வரணும். மெத்தட் நேம் பாராமீட்டர் வரலாம், வராமலே போகலாம். இந்த முறை வர வச்சுக்கோங்க. இது எத்தனாவது டைப்? ஃபோர்த் டைப். அப்போ அந்த ஒரு சின்டாக்ஸ்ல இருந்தே நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ரிட்டர்ன் டைப் பேஸ்ல வச்சோம், பாராமீட்டர் பேஸா வச்சோம், 4 காம்போஸ் எடுத்துட்டோம். ஸோ அந்த 4 காம்போஸ் தான் இது. இந்த காம்போவை என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்டுனா ரிட்டர்ன் டைப் இல்லைன்னு அர்த்தம். வாய்டுனா என்ன அர்த்தம்? எம்டி. வாய்டுனா என்னது? எம்டி, எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ரிட்டர்ன் டைப் இல்லைன்னு மீனிங். ஸோ அப்போ ஒரே நிமிஷம் பி ஆன்லைன். யா. ஸோ அப்போ நம்ம அந்த ஒன்றை வச்சே நம்ம என்ன பண்ணிட்டோம், 4 ஸ்பிளிட் பண்ணிடணும். வாய்டுனா ரிட்டர்ன் டைப் இல்லைன்னு அர்த்தம், எம்டின்னு அர்த்தம். ஓகே, சிம்பிளா மீனிங் கூட நான் இதுக்கு சொல்லுவேன். நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? சி ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல இருந்து? மெத்தட்னா என்ன? ஒர்க், ஃபங்க்ஷன். ஆக்சுவலா என்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ. இப்போ நான் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன். சி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 நம்பர் எடுத்துட்டு ஆட் பண்ணி என்ன சொல்வீங்க? ஆன்சரை சொல்வீங்க. கரெக்டா? ஆன்சர் யாருக்கு சொல்வீங்க? யார் கேட்டாங்களோ அவங்க கிட்ட திருப்ப சொல்வீங்க. அதுக்கு பேர் ரிட்டர்ன். அதுக்கு பேர் என்னது? ரிட்டர்ன். யார் கேட்கறானோ அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்புறது. இதான் ஆன்சர் சொல்லி ரிட்டர்ன் அனுப்புறது. சரியா? அதுக்கு பேர் என்னது? ரிட்டர்ன். சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன், 2 நம்பர் எடுத்துட்டு ஆட் பண்ணி நோட்ல எழுதுங்கன்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணி என்கிட்ட ஆன்சரை சொல்வீங்களா, இல்ல நோட்ல எழுதிட்டு சைலண்டா இருப்பீங்களா? நோட்ல எழுதிட்டு சைலண்டா இருப்பீங்க. கரெக்ட் தானே? ஏன்னா நான் கொடுத்த கொஸ்டின் அந்த மாதிரி. நோட்ல எழுதுங்கன்னா நான் சொல்லி தெளிவா கொடுக்குறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டீங்க. அப்ப அதுக்கு பேர் வாய்டு. அதுக்கு பேர் என்ன? வாய்டு. அதாவது நீங்க வேலையை செஞ்சீங்க, ஆனா என்கிட்ட எதையும் ரிட்டர்ன் கொடுக்கல, என்கிட்ட எதையும் ரிட்டர்ன் பண்ணல. கரெக்டா? சரி, இப்ப நான் சொல்றேன் 10ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி ஆன்சரை சொல்லுங்கன்னு சொல்றேன். என்ன பண்ணுவீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் எடுத்து ஆட் பண்ணுவீங்களா, இல்ல நான் கொடுத்ததை வாங்கி ஆட் பண்ணுவீங்களா? வாங்கி ஆட் பண்ணிட்டு திரும்ப ஆன்சரை என்கிட்டயே கொடுப்பீங்க. கரெக்டா? அப்போ இன்புட்டை வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு ஆன்சர் யார்கிட்ட கொடுக்குறீங்க? என்கிட்ட கொடுக்குறீங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர். அதுக்கு பேர் என்ன? இன்புட்டை வாங்குறது. இந்த இடத்துக்கு பாராமீட்டருக்கு பேர் என்ன? இன்புட்டை வாங்குறது. நான் கொடுத்த நம்பரை வாங்கிட்டு அதை உள்ள ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணீங்கல்ல, அதுதான் இது மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர். இந்த மாதிரி பண்ணா அதுக்கு பேர் என்னது? மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர். பாராமீட்டர்னா இன்புட்டை வாங்குறது. நான் 10 3 கொடுத்தேன்ல, அதை வாங்கி அதை ஆட் பண்ணி 13 அப்படின்னு ஒன்று ரிட்டர்ன் பண்ணீங்கல்ல, அதனால ரிட்டர்னும் பண்ணீங்க, இன்புட்டும் வாங்குனீங்க. கரெக்டா? அப்ப அதை என்னன்னு சொல்லணும்? மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் பாராமீட்டர்னு சொல்லணும். இப்ப நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், 2 நம்பர் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்றேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்களா ஒரு நம்பர் உங்ககிட்ட இருக்கிற நம்பரை எடுத்து ஆட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் என்கிட்ட சொல்றீங்க. சரியா? கரெக்டா? அப்ப இன்புட் எதுவும் வாங்கல, இன்புட் எதுவும் என்கிட்ட இருந்து வாங்கல. நீங்களா எடுத்துட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு நீங்க ஆட் பண்ணி ஆன்சரை மட்டும் என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணீங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் பாராமீட்டர். அதுக்கு பேர் என்னது? மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப். அதாவது ரிட்டர்ன் பண்ணீங்க ஆனா பாராமீட்டர் எதையும் வாங்கல, அப்ப அது வித்தவுட் பாராமீட்டர். மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் பாராமீட்டர். இப்ப நீங்க செஞ்சதும் வேலை தான். கரெக்டா? அடுத்து இப்ப நான் என்ன சொல்றேன், 10ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி நோட்ல எழுதுங்கன்னு சொல்றேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? 10ஐயும் 3ஐயும் வாங்கிப்பீங்க, ஆட் பண்ணிப்பீங்க, ஆன்சரை நோட்ல எழுதுவீங்க. என்கிட்ட சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா?
மெத்தட் வித் பாராமீட்டர் வித்அவுட் ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப் எதுவும் இல்லை, நீங்க எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, ஆனா இன்புட் எங்கிட்ட வாங்கிக்கிறீங்க 10 3 நம்பர் வாங்கிக்கிறீங்க. அப்ப அது என்னன்னு சொல்லணும், மெத்தட் வித்அவுட் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும், மெத்தட் வித்அவுட் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர்னு சொல்லணும். ஆன்லைன் பேட்ச் இது கிளியரா? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? எஸ் ப்ரோ. அடுத்து இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணி நோட்ல எழுதுங்கன்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, என்கிட்ட இருந்து இன்புட் வாங்குவீங்க? வாங்க மாட்டீங்க. 2 நம்பர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து ஆட் பண்ணி நோட்ல எழுதிட்டு என்கிட்ட சொல்வீங்க? சொல்ல மாட்டீங்க. அப்போ ரிட்டர்னும் பண்ண மாட்டீங்க, இன்புட்டும் வாங்கிக்க மாட்டீங்க. கரெக்டாக வேலை செய்வீங்க, மெத்தட் தான். ஆனா என்கிட்ட இருந்து இன்புட் எதுவும் வாங்கல, அட் த சேம் டைம் என்கிட்ட ஆன்சரையும் ரிட்டர்ன் பண்ணல. நான் தான் வேலை கொடுத்துவேன், என்கிட்ட இருந்து வாங்கிக்கவும் இல்லை, என்கிட்ட திருப்பவும் கொடுக்கல. அப்போ அதை என்னன்னு சொல்லணும், மெத்தட் வித்அவுட் ரிட்டர்ன் டைப் வித்அவுட் பாராமீட்டர்னு சொல்லணும். மெத்தட் வித்அவுட் ரிட்டர்ன் டைப் வித்அவுட் பாராமீட்டர்னு சொல்லணும். அப்போ மெத்தட் 4 பிரிக்கிறோம் நம்ம. சரியா? இந்த 4 காம்போல நம்ம பிரிக்கிறோம். இது 4மே கிளியரா எல்லாருக்கும்? எஸ் ப்ரோ. லெட்ஸ் கண்டினியூ வித் an எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ல 4மே எழுதிடுறேன். சரியா? அப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கலாம், நியூல போய்க்கலாம், ஒரு கிளாஸ். ஒவ்வொரு முறையும் நான் ப்ராஜெக்ட் பேக்கேஜ் கிரியேட் பண்ண மாட்டேன், ஒரு வாட்டி பண்ணிட்டேன்னா அதோட சரி. அதுக்கப்புறம் எல்லாமே என்னது, ரைட் கிளிக் நியூ கிளாஸ் மட்டும்தான். இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா அரித்மெட்டிக் டெமோ. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன், அரித்மெட்டிக் டெமோன்னு பேர் வச்சு. ஒரு கிளாஸ்க்குள்ள என்னென்ன வரலாம், வேரியபிள் வரலாம், மெத்தட் வரலாம், மெயின் மெத்தட் வரலாம், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம், மெத்தடை கால் பண்ணலாம் யூசிங் ஆப்ஜெக்ட். ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், இன்டீஜர் வேரியபிள் 1 = 10, இன்டீஜர் வேரியபிள் 2 = 3. ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், பப்ளிக் வாய்டு ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். மெயின் மெத்தட் ஒன்று எழுதிக்கிறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஸ்கொயர் பிராக்கெட் ஆர்க்ஸ். அடுத்தது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன், which is class name object name equal to new class name. அப்ப கிளாஸ் நேம் வந்து arithmetic demo a = new arithmetic demo. அடுத்து ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை கால் பண்ணணும், ஏவை வச்சு ஆட் நம்பர்ஸை கால் பண்ணணும். அப்போ ஒரு கிளாஸ் எழுதிட்டேன், அதுக்குள்ள வேரியபிள் வந்துருச்சு, மெத்தட் எழுதிட்டேன், மெயின் மெத்தட் எழுதிட்டேன், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன், மெத்தடை கால் பண்ணிட்டேன் ஆப்ஜெக்டை வச்சு. ஸோ அப்போ உள்ள லாஜிக் எழுதிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போதைக்கு ஒரு லாஜிக் சொல்லுங்க. பேக்கேஜ் வந்து 8 PM ல எழுதிட்டீங்க, பரவாயில்லையா? அது பரவாயில்ல, நான் எல்லா பேட்ச் கொண்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல நம்மளுக்கு தேவை கிளாஸ், அது பார்த்துக்காங்க. இப்போ system.out.printlnல addition is என்ன எழுதுறேன், addition is என்ன பிரிண்ட் ஆகும், வேரியபிள் 1ஐயும் வேரியபிள் 2ஐயும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்றேன். சரி, இந்த மெத்தட் எதையாவது ரிட்டர்ன் பண்ணுதா, ஆட் பண்ணி வெளியே அனுப்புதா? கிடையாது. ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு ஓடிடுது வெளியே, தட்ஸ் இட். எதையாவது ரிட்டர்ன் பண்ணிட்டு போதா? அதுவும் கிடையாது. அப்ப ரிட்டர்ன் டைப் என்ன போடணும், ரிட்டர்ன் டைப் என்ன போடணும், எதையும் ரிட்டர்ன் பண்ணலன்னா வாய்டு போடணும், எதையும் ரிட்டர்ன் பண்ணலன்னா இல்லைன்னு அர்த்தம். வாய்டுன்னா என்ன, இல்ல, நத்திங் டு பி ரிட்டர்ன். அப்போ வாய்டுன்னு போட்டுருணும். சரியா? இந்த மெத்தட் ஏதாவது இன்புட்டை வாங்குதா, எதையாவது வாங்கி ஆட் பண்ணதா? இல்லை. அதுகிட்ட என்ன வேரியபிளை சேவ் பண்ணிருக்கோமோ அதை எடுத்து ஆட் பண்ணும், தட்ஸ் இட். அப்ப இன்புட்டும் வாங்கிக்கல, எதையும் ரிட்டர்னும் பண்ணல. அப்போ இது என்னன்னு சொல்லணும், மெத்தட் வித்அவுட் ரிட்டர்ன் டைப் வித்அவுட் பாராமீட்டர்னு சொல்லணும். அதுக்கு இது எக்ஸாம்பிள். இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணோம்னா தட் இஸ் த ஆன்சர். ஆன்சர் இஸ் addition is 13 வருது. இப்போ நான் ஒன் மோர் மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் வாய்டு சப் நம்பர்ஸ், பப்ளிக் வாய்டு சப் நம்பர்ஸ், இன்டீஜர் a, இன்டீஜர் b அப்படின்னு ஒன்று 2 பாராமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன், system.out.printlnல subtraction is அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். a - b அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், a - b கொடுக்குறேன். சரியா? இங்க என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இது என்ன சார் புதுசா எழுதி இருக்கீங்கன்னா, இதுக்கு பேரு ஆர்குமெண்ட்ஸ், பாராமீட்டர்ஸ். இதுக்கு பேர் என்ன, பாராமீட்டர்ஸ். இப்போ இதுல என்ன பண்ணோம், இன்புட்டை வாங்கிக்கும். இதுல என்ன பண்ணோம், அது இன்புட்டை வாங்கிக்கும். சரியா? இன்புட்டை வாங்கிட்டு உள்ள மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த வேரியபிள் 1 ஆட் நம்பர்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா என்ன, வேரியபிள் 1 2 ஆட் நம்பர்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா என்ன, வேணும்னா சப் நம்பர்ல கூட யூஸ் பண்ணிருப்பேன். இன்னும் 100 மெத்தட் எழுதுனா அத்தனை மெத்தட்லுமே நான் வேரியபிள் 1 வேரியபிள் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது யாரு, வேரியபிள். அதுக்கு பேரு குளோபல் வேரியபிள். அதுக்கு பேர் என்ன, குளோபல். எங்க வேணா இந்த ப்ரோக்ராம்குள்ள எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ரோக்ராம்குள்ள எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மேல டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா குளோபல். ஆனா ஒரு பாராமீட்டரா நீங்க பாஸ் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு லோக்கல். அதுக்கு பேர் என்ன, லோக்கல். அதை அந்த மெத்தடுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற மெத்தடுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது.
வேரியபிளா டிக்ளேர் பண்ணா நீங்க எத்தனை மெத்தட் எழுதினாலும் அத்தனை மெத்தட் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பாராமீட்டரா ஒன்னு பாஸ் பண்றீங்கன்னா அந்த மெத்தட்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பிகாஸ் இட் இஸ் a local. Yes, we should call it as a parameter. சரியா? கிளியர் தானா? அப்ப இந்த சப்ட்ராக்ஷன் இந்த மெத்தட்குள்ள மட்டும், சப் நம்பர்ன்ற மெத்தட்குள்ள மட்டும் இந்த ஏ பி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் எழுதிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப மெத்தடை கால் பண்றேன், ஏ டாட் சப் நம்பர்ஸ்னு கால் பண்றேன். இப்ப இன்புட்டை நான் தான் கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணணும், இன்புட்டை நான் கொடுக்கணும். கால் பண்ணும்போது நான் சொல்லுவேன் 10 மைனஸ் பண்ணி நோட்ல எழுதுவேன்னு சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, 10 ஃபர்ஸ்ட் வாங்கணும், உங்க மைண்ட்ல அதை வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து மைனஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் நோட்ல எழுதுவீங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீங்க அதை வாங்கிக்கணும் இல்லையா? அப்ப 10 வாங்கிக்கணும். நான் வேற நம்பர் கொடுக்குறேன், 30 5 மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, முதல்ல இந்த பாராமீட்டர்ல 30 வாங்கிப்பீங்க. ஏல என்ன உட்காந்துரும் 30, பில என்ன உட்காந்துரும் 5. 30 எங்க உட்காரும் ஏல, 5 எங்க உட்காந்துரும் பில. அப்ப உள்ள வந்துட்டா ஏல என்ன இருக்கு 30, பில என்ன இருக்கு 5, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 25. அது பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே போயிடும். கிளியரா? இது என்ன மெத்தட் சார்னு கேட்டா, மெத்தட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர். வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர். கிளியர் தானா? இது கிளியரா? Mubin, Jabish, Uday, Yes, bro. Yes, bro. Kavi. Clear, Mark. Yes, bro. Right. Ashwini. Yeah. So இதுக்கு பேர் வந்து ரெண்டாவது டைப் மெத்தட் முடிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு மெத்தட் எழுதுறோம். நீங்க பப்ளிக்கு வேற நிமிஷம், பப்ளிக் void multiply numbers என்ன எழுதுறேன், பப்ளிக் void multiply numbers ஒரு மெத்தட் எழுதுறேன். சரியா? இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ரிட்டர்ன் சம்திங். இது என்ன பண்ண போது, வேரியபிள் 1ஐயும் வேரியபிள் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. என்ன பண்ணுது, மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. சரியா? சோ அப்போ வேரியபிள் 1ல என்ன இருக்கு 10, வேரியபிள் 2ல என்ன இருக்கு 3. 10 மல்டிப்ளை பண்ணா 30. அப்ப 30 இது ரிட்டர்ன் பண்ணுது. ஆனா ஏன் எரர் அடிக்குதுன்னு கேட்டா, இதுல நான் என்ன எழுதியிருக்கேன், void. இந்த மெத்தட் எதையும் ரிட்டர்ன் பண்ணாதுன்னு எழுதியிருக்கேன். நான் என்ன எழுதியிருக்கேன், இந்த மெத்தட் எதையும் ரிட்டர்ன் பண்ணாதுன்னு எழுதியிருக்கேன். ஆனா உள்ள அது என்ன பண்ணுது, இட் இஸ் ரிட்டர்னிங் சம்திங். அப்போ மெத்தட் எப்பெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுதோ அப்பெல்லாம் we should not keep void, we should keep the corresponding return type. அப்போ இதுல என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த ரிட்டர்ன் டைப்பை you have to mention here. அப்ப இந்த 10 மல்டிப்ளை ஆகி என்ன ரிட்டர்ன் ஆகும், ஸ்ட்ரிங்கா, பூலியனா, கேரக்டரா, டபுளா? இட்ஸ் a integer, because variable 1 integer number, variable 2 integer number. If both are integer number, the result will be an integer number. அப்ப இங்க நான் என்ன போட்டுருக்கணும், return data type போட்டுருக்கணும், which is a integer. இப்ப எரர் போயிடும். சரியா? கிளியரா? அப்ப இது எதையாவது ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா நான் இங்க என்ன போடுவேன், ஸ்ட்ரிங்னு போடுவேன். இங்க ஏதாவது ஒரே ஒரு லெட்டர் ரிட்டர்ன் பண்ணா நான் என்ன போடுவேன், கேர்னு போடுவேன். இங்க ஏதாவது பாயிண்ட் வச்ச நம்பர் ஆன்சரா வந்தா நான் இங்க என்ன போடுவேன், டபுள்னு போடுவேன். சரியா? இங்க ரெண்டு இன்டிஜர் நம்பர் மல்டிப்ளை ஆனா ஒரு இன்டிஜர் நம்பர் தான் ரிசல்ட்டா கிடைக்கும். சோ அப்ப நான் என்ன பண்றேன், இன்டிஜர்னு போடுறேன். கிளியரா எவ்ரிவன்? Yes, bro. இப்போ இந்த மெத்தட் கால் பண்றேன், a டாட், அதுக்கு முன்னாடி இது முதல்ல அவுட்புட்டை பார்த்துக்கணும். a டாட் மல்டிப்ளை நம்பர்ஸை கால் பண்றேன். மல்டிப்ளை நம்பர்ஸை கால் பண்ணிட்டு இப்போ என்ன வரும் அவுட்புட், 30. கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணா அவுட்புட் வரல. மெத்தடை கால் பண்ணிட்டேன்னா, கால் பண்ண மெத்தடை கால் பண்ண. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்குறேன், 10 மல்டிப்ளை பண்ணி போர்டில் எழுதுங்கன்னு சொன்னா நீங்க ஆன்சரை என்கிட்ட எழுதுவீங்களா, என்கிட்ட இப்போ நான் உங்களை வந்து 30 5 மைனஸ் பண்ணி போர்டில் எழுதுங்கன்னு சொல்றேன். நீங்க ஆன்சரை என்கிட்ட சொல்லுவீங்களா, போர்டில் எழுதுவீங்க? போர்டில் எழுதுவீங்க. அதுதான் இங்க நடந்துச்சு. 30 5 மைனஸ் பண்ணி என்ன பண்ணீங்க, நீங்க போர்டில் எழுதிட்டீங்க, பிரிண்ட் பண்ணிட்டீங்க. அதனால ஸ்கிரீன்ல அப்படியே தெரிஞ்சது. ஆனா நான் இப்ப சொல்றேன் 10 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றேன். என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணிட்டு என்கிட்ட ஆன்சர் சொல்வீங்க. போர்டில் வருமா ஆன்சரு, போர்டில் வருமா? நான் தான் என்ன பண்ணணும், ஆன்சர் என்கிட்ட தானே வந்துச்சு, நான் தான் என்ன பண்ணணும், அதை எடுத்து போர்டில் எழுதிக்கணும். அப்ப போர்டுக்கு டேரக்டா வராது. அதுதான் இப்ப நடக்கிறது.
அப்போ இது என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ண ஆன்சர் எங்க வரும், யார் கால் பண்ணானோ அவனுக்கு வரும். யார் கால் பண்ணது, இந்த ஏ டாட் மல்டிப்ளை நம்பர்ஸ் தான் கால் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் எங்க வந்திருக்கும், இந்த இடத்துக்கு நீங்க சொன்ன 13 வந்தது உண்மைதான், ஆனா ஸ்கிரீனுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகலையே, ஆன்சர் ரிட்டர்ன் ஆச்சே தவிர ஸ்கிரீனுக்கு வரல. அப்போ நாம தான் என்ன பண்ணிக்கணும், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஆன்சர் எங்கிட்ட வந்தா நான் தான் போர்டில் எழுதிக்கணும். கரெக்டா? அப்போ ஆன்சர் இந்த இடத்துக்கு வந்தது உண்மைதான், ஆனா பிரிண்ட் தான் ஆகல. ஸோ அப்போ நாம தான் என்ன பண்ணிக்கணும், இதை ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு உள்ள போட்டுக்கணும். டன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு உள்ள அதை போட்டுட்டேன். மதி நான் கூப்பிட்டுமா கிளாஸ் கமிஷன் போடுவா. ஓகே டன். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு 13 வந்தது உண்மைதான். அப்போ நாம என்ன பண்ணிக்கணும், அதை பிரிண்ட் பண்ணிக்கணும். அப்போ கண்ட்ரோல் F11 அடிச்சா இப்போ வரும் 13. வருதா? ஸோ அப்போ எதையாவது மெத்தட் ரிட்டர்ன் பண்ணா யார் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கணும், நீங்க தான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கணும். புரியுதா? கிளியரா? புரிஞ்சா? ஆன்லைன் பேட்ச் இந்த சிஸ்அவுட் வந்து அந்த மெத்தட்குள்ள போடணும். மெத்தட்குள்ள போட்டா பிரிண்ட் ஆகும், ஆனா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே கடைசி ஸ்டேட்மெண்ட்டா தான் இருக்கணும். ரிட்டர்ன்ல உங்களால பிரிண்ட் பண்ண முடியாது. ரிட்டர்ன் பண்ண முடியும், ஆனா பிரிண்ட் பண்ண முடியாது. ரிட்டர்னுக்கு மேல என்ன வேணா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஆனா ரிட்டர்ன் ஆகுது தெரியுமா ஒரு ஆன்சர், அது வெளியே தான் பிரிண்ட் பண்ணணும். அது ரிட்டர்ன் பண்றதுக்கு அப்புறம் தான் கேட்ச் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். ரிட்டர்ன்லயே பிரிண்ட் பண்ண முடியாது. சரியா? ரிட்டர்ன் பிரிண்ட் எப்பவுமே ஆப்போசிட். ரிட்டர்ன் பிரிண்ட் எப்பவுமே ஆப்போசிட். சரியா? அப்ப வெளியே தான் வாங்கி அதை ரிட்டர்ன் பண்றதை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? இப்ப ரிட்டர்ன் டைப் கீழ வந்து கொடுக்க கூடாது. ரிட்டர்னுக்கு கீழே பிரிண்ட் கொடுங்க. ரிட்டர்ன்னா ப்ரோக்ராம் வெளியே வருதுன்னு அர்த்தம். ரிட்டர்ன் என்ன அர்த்தம், ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வெளியே வருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உள்ள நீங்க குத்தினாலே பிரிண்ட் ஆகும். அது கிளியரா? ஆகாது. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா கண்ட்ரோல் என்ன பண்ணும், இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை எடுத்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கீழே நீங்க எதை கொடுத்தாலும் எரர் அடிக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க எதாவது பிரிண்ட் பண்ணுச்சுன்னா எரர் தான் அடிக்கும். புரியுதா? ரிட்டர்ன் தான் எப்பவுமே எத்தனாவது ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும், ரிட்டர்ன் எப்பவுமே கடைசி ஸ்டேட்மெண்ட்டா தான் இருக்கும். ஒரு ப்ரோக்ராமோட கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும், மீன்ஸ் ஒரு மெத்தடோட கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும், ரிட்டர்னா இருக்கும். ரிட்டர்ன் இருந்தா, ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா கடைசி ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்னா தான் இருக்கும். சரியா? கிளியர்? எஸ் நோ? புரிஞ்சா இது இந்த கான்செப்ட்? யா வில் கண்டினியூ. அடுத்த மெத்தட் நான் எழுதுறேன். நான் 4th மெத்தட் எழுதுறேன். அப்ப இந்த 3rd மெத்தட் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் பாராமீட்டர். நான் இன்னொரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் வாய்டு டிவைட் நம்பர்ஸ். ஒரு 2 நம்பர் வாங்கிக்க போறேன், இன்டிஜர் ஏ இன்டிஜர் பி. நான் ரிட்டர்ன் பண்ண போறேன், இந்த மாதிரி எதாவது பிரிண்ட் பண்ண போறது இல்லை, ரிட்டர்ன் பண்றேன். ஏவியும் பியும் டிவைட் பண்ணி ரிட்டர்ன் பண்றேன். உடனே ஏன் எரர் அடிக்குது, பிகாஸ் ஐ மென்ஷன் த ப்ராப்பர் ரிட்டர்ன் டைப், வாய்டு போட்டு விட்டேன். ஆனா மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப என்ன போட்டிருக்கணும், இன்ட்னு போட்டிருக்கும். ஏன்னா ஏவும் இன்டிஜர் நம்பர், பியும் இன்டிஜர். 2 இன்டிஜர் நம்பரை டிவைட் பண்ணா ரிசல்ட் ஒரு இன்டிஜரா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இன்டிஜர் போடும். இப்போ மெத்தடை கால் பண்ணிடலாம், ஏ டாட் டிவைட் நம்பர்ஸ். இப்போ சொல்லுங்க, டிவைட்ல வந்து நான் 20யும் 4யும் கொடுக்குறேன். 20யும் 4, 20 4 டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். அப்ப ஆன்சர் என்னன்னு பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஏன், அங்க ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது, 5 ரிட்டர்ன் பண்ணுது. இந்த இடத்துக்கு 5 வரும், ஆனா ஸ்கிரீனுக்கு தெரியாது. என்ன தெரியாது, பிரிண்ட் பண்ணாதான் ஸ்கிரீனுக்கு தெரியும். அப்ப நம்ம இது உள்ள இதை எது உள்ள கொடுத்துக்கணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல கொடுத்தா உங்களுக்கு அந்த 5ன்றது தெரியும், இல்லைன்னா தெரியாம போயிடும். இப்ப தெரியுது, பிகாஸ் we have given inside a sysop print. Clear? Everyone? Yes, no? அப்போ 4 types of method நமக்கு தெரியுது. உங்களுக்கு மற்றபடி அந்த இது மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் வேணும்னா இங்க டைப் பண்ணிக்கோங்க. நீங்க அது உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தா அப்படியே பிரிண்ட் ஆகும், டபுள் கோட்ஸ் வெளியே கொடுத்தா ஆன்சர் எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணும். கண்ட்ரோல் F11 அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இஸ், டிவிஷன் இஸ் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இங்கே எழுதியிருக்கேன், பேட்டர்ன் எழுதியிருக்கேன். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரே கிளாஸ்க்குள்ள எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, இது 3 ஓவர். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை பற்றி இந்த ப்ரோக்ராமில் எழுதி தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. மெத்தடை பற்றி நான் 4 டைப்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த 4 மேஜர் கான்செப்டில் ஒரு கான்செப்ட் பார்க்கலாம்.
சரியா? ஸோ எடுத்தா முடிக்கிற மாதிரி இருக்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாம். மேபி ஐ கேன் டேக் என்கேப்சுலேஷன். ஏன்னா இப்போ தான் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், என்கேப்சுலேஷன் எடுத்துடுறேன். இந்த 4 கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கனாலும் வேற வழியே இல்லை, பொறுமையா நீங்க லிசன் பண்ணி தான் ஆகணும். சரியா? நான் கொஸ்டின் கேட்குறேன். என்கேப்சுலேஷன். சரி, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஊப்ஸ் தான் அதோட ஹார்ட் மாதிரி. ஜாவோட ஹார்ட் யாரு? ஊப்ஸ் தான். ஊப்ஸ் இல்லாம அதோட சக்சஸ் ஸ்டோரியை டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அதோட சக்சஸ்க்கு இருக்கிற ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லேயே ரொம்ப சக்சஸ்ஃபுல் 4 கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது இந்த 4 மேஜர் கான்செப்ட் தான். ஊப்ஸோட மேஜர் கான்செப்ட்ஸ்ல ஒன்னு என்கேப்சுலேஷன், இன்னொன்னு இன்னெரிட்டன்ஸ், இன்னொன்னு பாலிமார்பிசம், இன்னொன்னு அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த 4 தான் ஊப்ஸோட 4 பில்லர் மாதிரி. சரி, ஊப்ஸ்கே 4 பில்லர் மாதிரி இந்த 4 கான்செப்ட் தான். அப்ப இந்த 4 கான்செப்ட் தான் அடுத்த 4 டேஸ் நம்ம பார்க்க போகுது. அதோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த 4மே மீனிங்ஃபுல்லான நேம். இந்த 4 நேமே வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங் தான் அதோட நேச்சராகவே இருக்கும், அந்த கான்செப்டோட நேச்சர். இது கூட ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் தான். இந்த சென்டர் வேர்டை கவனிக்கிறீங்களா? இந்த சென்டர் வேர்டு என்ன இருக்கு? கேப்சூல்ஸ். சென்டர் வேர்டு என்னது? கேப்சூலோட ரூட் வேர்ட். கரெக்டா? அப்ப கேப்சூல்ஸோட மீனிங் தான் இங்கேயுமான்னு கேட்டா ஆமா, கேப்சூலோட மீனிங் தான் இங்க கூட. இந்த கேப்சூல் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு பெரிய டேப்லெட் டியூப் மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த டேப்லெட் என்ன எதனால அந்த மாதிரி ஒரு டேப்லெட் டியூபா மாற்றணும்? எதனால அதை மாற்றணும்? எதுக்காக டியூப் டேப்லெட்டா கொடுக்குறாங்க? நார்மல் டேப்லெட்டா கொடுக்கலாம்ல, ரவுண்டா கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கொடுக்கலாம்ல. எதுக்காக டியூப் உள்ள போட்டு அதை ப்ரொடெக்ஷன்? என்னத்துக்காக? ப்ரொடெக்ஷன். ஒரு இவ்வளோ குவான்டிட்டியில தான் ஒரு மினரல் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா அவ்வளோ குவான்டிட்டியை அந்த டியூப் உள்ள போட்டு கண்டெயின் பண்ணி வச்சிருவோம். அது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி, அது நீங்க பார்த்துருப்பீங்க, ஓப்பன் பண்ணி கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளோ கிராம்ஸ்ல தான் ஒவ்வொன்று எடுத்துக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பண்ணி போட்டுருவோம். மொத்தமாக கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறதுன்றது தெரியாது. ஸோ அப்போ இவ்வளோதான் குவான்டிட்டி எடுக்கணும்னா அப்போ அந்த மெடிசனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. மெடிசனுக்கு என்ன பண்ணுது? ஒரு ப்ரொடெக்ஷன் அது கொடுக்குது. கரெக்டா? அப்ப இங்க கூட அந்த மீனிங் தானே சார்னா டிட்டோ, இங்க கூட அதே மீனிங் தான். இங்க யாருக்கு சார் அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்? மினரலுக்கா? கிடையாது. டேப்லெட்டுக்கா? கிடையாது. இங்க டேட்டாக்கு. இங்க யாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறது? டேட்டாக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது. அது எப்படி சார் தரும்னு கேட்டா தரும். அப்போ இது என்ன பண்ணுது? டேட்டாவையும் நம்மளோட மெத்தடையும் ஒன்னோட ஒண்ணு பைண்ட் பண்ணி வைக்குது. ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணுது? பைண்ட் பண்ணி வைக்குது. ஒன்னோட ஒண்ணு ராப் பண்ணி வைக்குது. ஒன்னோட ஒண்ணு கேப்சுலேட் பண்ணி வைக்குது. ஸோ அப்போ இதோட டெஃபினிஷன் நீங்க எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா இட் இஸ் அ process of binding the data and method together. Data and method together as a single unit. It is the process of capsulating the data and method together as a single unit. It is a process of wrapping the data and method together as a single unit. எப்படி வேணுமா அப்படி சொல்லிக்கோங்க. எல்லாத்துக்கும் மீனிங் என்ன? ஒன்று தான். நம்ம எதுக்காக புக்கை பைண்ட் பண்ணணும்? எதுக்காக புக்கை நம்ம பைண்ட் பண்றோம்? பேஜஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான். கரெக்டா? எதுக்காக நம்ம கிஃப்ட் ராப் பண்ணணும்? எது கிஃப்ட் ராப்பிங் பண்றீங்க? எதுக்காக? உள்ள இருக்கிற திங்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இருந்தா பாக்ஸ் போட்டு நம்ம அதை ராப் பண்ணி விட்டுறோம். கரெக்டா? ஏன்? ஒரு ப்ரொடெக்ஷன். இல்ல அவுட் சைட்ல இருக்கிறவங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம இருக்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன். கரெக்டா? ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் அந்த எண்ட்ல ஒரு மீனிங் இருக்குன்னா அது என்ன மீனிங்கா இருக்க முடியும்? ப்ரொடெக்ஷன். இங்க யாருக்கு ப்ரொடெக்ஷன்? டேட்டாக்கு ப்ரொடெக்ஷன். யார் மூலமா ப்ரொடெக்ஷன்? மெத்தட் மூலமா ப்ரொடெக்ஷன். யார் மூலமா ப்ரொடெக்ஷன்? மெத்தட். கரெக்டா? ஒரு திங்ஸை யாரை வச்சு ப்ரொடெக்ட் பண்ண வைப்பீங்க? வேலை செய்யறவனை வச்சு தான் ப்ரொடெக்ட் பண்ண வைப்பீங்க. இங்க யாரு வேலை செய்யறவன்? மெத்தட் தான் வேலை. கரெக்டா? அதை வச்சு நம்ம இங்க டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணோம். சரி, ஸோ அப்போ கான்செப்ட் வந்து பேஸ் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ப்ரொடெக்ஷன்றதை நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்போ அதோட பேஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரை ப்ரொடெக்ட் பண்ண போறன்றது திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். டேட்டாவை தான். யாரை வச்சு ப்ரொடெக்ட் போறன்றதும் அகைன் சொல்லிட்டு இருக்கேன். விச் இஸ் மெத்தடை வச்சு இந்த டேட்டாவை, அது மெத்தடி டேட்டாவே இது போட்டுறது, போட்டு ஒரு அடி அடிக்கிறது அப்படி. சரியா? ஸோ அதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் போகலாம். இல்லை நான் ப்ரோக்ராம் புரிய போயிடும். ஸோ முதல்ல நான் கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன், அந்த கான்செப்டை சொல்லிடுறேன், அதுக்கு பின்னாடி நான் ப்ரோக்ராம் போய் எழுதுறேன். நல்லா கவனிச்சுக்கணும். கான்செப்ட் புரியலன்னா உங்களால் அந்த டாஸ்க் ப்ரோக்ராம் எழுத முடியாது. இப்போ சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. தெரியலன்னா கேளுங்க, திரும்ப சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து
இது வந்து மை ஹவுஸ். இது வந்து என்னது? மை ஹவுஸ், என்னோட வீடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரெண்ட் ஹவுஸ். இது என்னன்னு வச்சுக்கோங்க? ஃப்ரெண்ட் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? சரி. இப்போ நான் இங்கே இருக்கேன். ஓகே, மை ஹவுஸ். மை ஹவுஸில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல, அவங்க அப்பாட்ட ஏதோ சம் அமௌண்ட்டை வந்து பாரோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏதோ சம் அமௌண்ட்டை பாரோ பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்க வீட்டில் வந்து ஒரு லாக்கர் இருக்கு. அவங்க வீட்டில் என்ன இருக்கு? ஒரு லாக்கர் இருக்கு, அதில் மணி இருக்கு. இப்போ இந்த மணி எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு பாரோ பண்ணோம்னா எவ்வளோ மணி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அது ஒன்று செய்யணும். கரெக்டா? அப்போ எவ்வளோ மணி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நேராக என்ன பண்ணலாம்? நேராக அவங்க வீட்டுக்கு போவீங்க, என்ன பண்ணுவீங்க? லாக்கரை ஓப்பன் பண்ணுவீங்க, எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்து வந்துடுவீங்க. இஸ் இட் ரைட்? இஸ் திஸ் ரைட்? பண்ணுவீங்களா அந்த மாதிரி? பண்ணுவீங்க? நோ ப்ரோ. பண்ணுவீங்க அதுக்கு பதிலா? அப்போ அமௌண்ட் எடுத்துட்டு வந்துடுவீங்களான்னு கேட்டா, எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவீங்களான்னு கேட்டா பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கெட் பண்ணிட்டு வருவீங்களா? வர மாட்டீங்க. அப்போ இந்த மாதிரி கெட் பண்றது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு கெட் பண்ணிட்டு வர்றது தப்பு. கரெக்டா? ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, அந்த லாக்கருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்படி உங்களால கெட் பண்ணிட்டு வர முடியுதுன்னா அந்த லாக்கருக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? சரி. இப்போ நீங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அவங்க வீட்டில் என்ன பண்ணணும்? அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும். நேரம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அமௌண்ட் எடுத்துட்டு நேரம் அங்கே போவீங்க, லாக்கரை ஓப்பன் பண்ணுவீங்க, அமௌண்ட்டை போட்டுட்டு வந்துடுவீங்க. இஸ் திஸ் ரைட்? இஸ் திஸ் அ ரைட் வே டு செட் சம்திங்? அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி செட் பண்ணிட்டு வந்துடுவீங்களா? அமௌண்ட்டை பண்ண மாட்டீங்க. அப்போ இந்த வே ஆஃப் செட்டிங் த திங்ஸ் ஆல்சோ ஆர் ராங் ஒன். கரெக்ட் தானே? அப்போ ரெண்டு விஷயம் இங்க தப்பா நடக்குது. ஒன்னு கெட் பண்றது, இன்னொன்னு செட் பண்றது. அப்ப கெட் பண்றதும் தப்பு, செட் பண்றதும் தப்பு. கரெக்டா? ஸோ அப்போ திஸ் இஸ் த ராங் வே ஆஃப் டூயிங் திஸ். கரெக்ட் இல்ல? ஸோ அப்போ எது சார் கரெக்ட் வே இதுல அப்படின்னு கேட்டா, ஐ கேன் டெல் யூ. கரெக்டான வழி சொல்றதுக்கு முன்னாடி இந்த ராங்கான வழியில உண்மையிலே ஜாவா அலோவ் பண்ணுதான்னு பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். வந்துட்டு திரும்ப நான் கரெக்டா எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். சரி, இதுல நீங்க எப்படி பண்ணுவீங்க கரெக்டா? இதை ப்ரொசீஜர்லாம் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஆமா, கேட்கணும். அவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம போய் லாக்கரை டைரக்டா ஓபன் பண்ணி பாக்குறது தப்பு. அந்த வீட்டுல யாராச்சும் இருந்தாங்கன்னா, அது யாரோட வீடு? ஃப்ரெண்டோட வீடு. அப்ப ஃப்ரெண்ட் எங்க இருப்பான்? அங்கதான் இருப்பான். நாம டைரக்டா போயிட்டு அமௌண்ட்டை கெட் பண்ணிட்டு வர்றதை விட யார் மூலமும் போனா அது கரெக்ட். நாம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? நாம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கணும். அவன் போய் அவங்க வீட்டு லாக்கரை ஓபன் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து நமக்கு சொன்னா அதுக்கு பேர் தப்பா சார்னு கேட்டா அதுக்கு பேர் தப்பு இல்லை, அதுதான் கரெக்ட். அதுக்கு பேரு தப்பு இல்லை. கரெக்டா? அப்ப எப்படி கெட் பண்ணணும்? நாம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கணும், அவன் எடுத்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். நாம யார்கிட்ட கேட்கணும்? ஃப்ரெண்டை கேட்கணும். அவன் போய் பார்த்துட்டு எவ்வளவு இருக்குன்றத நமக்கு ரிட்டர்ன் பண்ணானா அது கரெக்ட். சரி, இப்ப செட் பண்ணணும். அமௌண்ட்டை கொண்டு போய் அவங்க வீட்டு லாக்கர்ல போடணும். நேரம் போய் லாக்கர் ஓப்பன் பண்ணி போட்டுடலாமா? அதை எப்படி கரெக்டா செய்வீங்க? ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கணும், ஃப்ரெண்டு போயிட்டு அவங்க வீட்டு லாக்கர்ல போடணும். அப்ப நாம ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கணும், அவன் போயிட்டு அவங்க வீட்டு லாக்கர்ல போட்டா தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை. கரெக்ட்? தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை. கரெக்ட் தானே? அப்ப செட்டிங் எப்படி பண்ணணும்? செட்டிங் என்ன பண்ணணும்? அங்கேயே இன்னொரு ஃப்ரெண்டு, அங்கேயே நம்ம ஃப்ரெண்டு வீடு தானே. அப்போ நாம என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்டு கிட்ட அமௌண்ட்டை கொடுத்துடணும். யார்கிட்ட கொடுத்துடணும்? ஃப்ரெண்டு கிட்ட அமௌண்ட்டை கொடுத்துடணும். அவன் போய் அவங்க வீட்டு லாக்கர்ல போடுவான். அப்ப அது தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை. புரியுது நான் சொல்றது? அப்போ கெட் பண்றதும் தப்பு இல்லை, செட் பண்றதும் தப்பு இல்லை. யார் மூலமா பண்ணா? ஃப்ரெண்டு மூலமா பண்ணிட்டா கெட் பண்றதும் தப்பு இல்லை, செட் பண்றதும் தப்பு இல்லை. முதல்ல பண்றது டைரக்டா நம்மளே ஓபன் பண்ணி பார்க்கிறோம், அது தப்பு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு மூலமா பார்க்கிறோம், அது தப்பு இல்லை. கரெக்ட். இப்போ ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் பேட்ச். எஸ் ப்ரோ. சரி ப்ரோ. புரிஞ்சு. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க.
வா அது ரெடியா ரெண்டு ஓகே கைஸ் வில் கண்டினியூ ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் இந்த கிளாஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா ஃப்ரெண்ட் ஹவுஸ் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட் ஹவுஸ்னே பேர் வச்சிருக்கேன் சரி அப்போ நம்ம கான்செப்ட் ஒன்று பார்த்தோம்னா அதுக்கே நான் ப்ரோக்ராம் எழுதுறேன் அதனால மீனிங்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சிருக்கேன் இந்த ஃப்ரெண்ட் ஹவுஸில் நான் வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன் இன்டீஜர் லாக்கர் அமௌண்ட் வேரியபிளுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் இன்டீஜர் லாக்கர் அமௌண்ட் அப்படின்னு வச்சிருக்கேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாக்கரில் ஒரு 3 lakhs rupees இருக்கு சரியா அப்படி போட்டு வச்சிருக்கேன் ஓகே அடுத்து ஒரு மெத்தட் எழுதுறேன் மேபி மெத்தட் வேண்டாம் இப்போதைக்கு லாக்கர் அமௌண்ட் மட்டும் இருக்கு அதுல எவ்வளவு இருக்கு 3 lakh இருக்கு இப்போ நான் முதல்ல இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு வரேன் நியூ கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு என்ன பேர் வைக்க போறேன் மை ஹவுஸ் என்ன பேர் வச்சிடறேன் மை ஹவுஸ்னு வச்சிடறேன் இப்போ இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் வேரியபிள் எதுவும் தேவை மை ஹவுஸ்னா என் வீடு நான் வந்து எனக்கு தேவை நான் எந்த டேட்டா யூஸ் பண்ண போறது இல்லை எனக்கு எந்த மெத்தட் வேணாம் எனக்கு என்ன வேணும் என் ஃப்ரெண்டு வீட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் எனக்கு வேரியபிளும் வேணாம் மெத்தட் வேணாம் அப்போ ப்ரோக்ராம் எங்கேருந்து எழுதுறேன் மெயின் மெத்தட்லேருந்து எழுதுறேன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும் எனக்கா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கிரியேட் பண்ணுறது வேஸ்ட் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் கிரியேட் பண்ணுறது என்னது வேஸ்ட் ஏன் என்கிட்ட வேரியபிளும் இல்லை மெத்தடும் இல்லை ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி எதை கால் பண்ணுறது நான் அப்போ வேஸ்ட் இல்லை அப்போ நான் யாருக்கு கிரியேட் பண்ணணும் ஃப்ரெண்ட் ஹவுஸ்க்கு கிரியேட் பண்ணுறேன் யாருக்கு கிரியேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் ஹவுஸ்க்கு கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் ஹவுஸ்க்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன் அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் என்ன பண்ணிக்க போறேன் இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு இந்த கிளாஸ்ல இருந்து அந்த கிளாஸ்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் எஃப் டாட் லாக்கர் அமௌண்ட் என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் எஃப் டாட் லாக்கர் அமௌண்ட்னு யாரோட வேரியபிள் இது என்னோட வேரியபிளா கிடையாது யாரோட வேரியபிள் ஃப்ரெண்டோட வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்குன்றது ஃப்ரெண்டோட வீட்ல லாக்கர்ல என்ன அமௌண்ட் இருக்குன்னு யார் பிரிண்ட் பண்ணி பார்க்கறது நான் மீன்ஸ் மை ஹவுஸ்ல இருந்து நான் இங்க பிரிண்ட் பண்றேன் பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டா பிரிண்ட் ஆகும் சி கண்ட்ரோல் F11 பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகுது 3 lakhன்னு பிரிண்ட் ஆகுது அப்ப அந்த டேட்டாக்கு ஒரு ப்ரொடெக்ஷன்ன்றது இருக்கா இல்லையா ப்ரொடெக்ஷன்ன்றது இருக்கா இல்லையா ஆன்லைன் பட்ச் இருக்கா இல்லையா இல்ல ப்ரோ எனி ப்ரொடெக்ஷன் நோ அப்ப எந்த ப்ரொடெக்ஷனும் அதுல இல்ல கரெக்டா சோ அப்போ the problem is இதுதான் இதுக்கு பேர் என்கேப்சுலேஷன் கேட்டா இதுக்கு பேர் என்கேப்சுலேஷன் இல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னது என்கேப்சுலேஷன் கரெக்டா ஏன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டி தேர்ட் ஹவுஸ் கரெக்டா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது தேர்ட் பார்ட்டி ஹவுஸ் ஆனா அவங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு வேரியபிளை நான் எடுத்து பிரிண்ட் பண்றேன் காரணம் என்னன்னா அது பப்ளிக்கா இருக்கு காரணம் என்ன அது பப்ளிக்கா இருக்கு பப்ளிக்கா இருந்தா என்ன அர்த்தம் எவன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் கரெக்ட் தானே அதனாலதான் அது இங்க வந்து பிரிண்ட் ஆகுது அப்ப நான் போய் என்ன பண்ணணும் அதை போய் மாத்தணும் ஃபர்ஸ்ட் சரிங்க சார் இப்போ இதை நீங்க எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டீங்க மீன்ஸ் என்ன பண்ணி பார்த்தேன் கெட் பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கெட் பண்ணிக்கிட்டேன் ஓகே இப்போ நான் செட் பண்ண போறேன் இப்போ நான் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணணும்ல நான் வந்து அந்த 3 lakhsன்றதை 5 lakhs மாத்தணும் எவ்வளவு மாத்தணும் 5 lakhs மாத்தணும் அப்ப சிம்பிளா என்ன பண்ணுவேன் f டாட் லாக்கர் அமௌண்ட் ஈக்குவல் டு 5 lakhs மாத்தி விடுவேன் மாத்தினா மாறிடுமான்னு கேட்டா மாறிடுமான்னு கேட்டா என்ன பண்ணிடும் மாறிடும் அப்ப இதுக்கு பேர் என்னது செட் இதுக்கு பேர் என்ன செட் எப்படி சார் மாறிச்சுன்னு சொல்றீங்க இதோ இன்னொரு முறை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு முறை கெட் பண்ணா எவ்வளவு வரணும் 3 lakh வரணுமா 5 lakh வருமா 5 lakhன்னு வரும் பாருங்களேன் கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்றேன் என்ன வருது இப்போ 5 lakhன்னு வருது அப்ப மாறிச்சா மாறலையா மாறிடுச்சு அப்போ கெட்டும் பண்ணிட்டேன் செட்டும் பண்றேன்
அப்போ வேற ஒரு தேர்ட் பார்ட்டி ஹவுஸ்ல கிளாஸ்ல இருக்கிற ஒரு வேரியபிளை என்னால என்ன வேல்யூ இருக்குன்னு எடுக்கவும் முடியுது, எனக்கு நினைச்ச எனக்கு பிடிச்ச வேல்யூவை மாற்றவும் முடியுது. கரெக்டா? அப்ப கெட் பண்ணவும் முடியுது, செட் பண்ணவும் முடியுது. The problem is this because the variable is a public one. The variable is the public one. அப்ப public one இருந்தா யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம்ல. சோ அப்ப நான் யூஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. சோ அப்போ இப்போ டேட்டாக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு கேட்டா நோ. அப்போ இதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுதான் விஷயமே. இப்ப பாருங்க, ஃப்ரண்ட் ஹவுஸ்ல இருக்கிற லாக்கர் அமௌண்ட் பப்ளிக்கா இருக்கிறது தானே பிரச்சனை. நான் என்னவா மாத்திடுவேன், என்னவா மாத்திட்டேன், இப்போ பிரைவேட்னு மாத்திட்டேன். இப்ப எங்கெல்லாம் எரர் அடிக்குது, எவன் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணும், எரர் தான் அடிக்கும். பிகாஸ் லாக்கர் அமௌண்ட் ஒரு பிரைவேட் நம்பர். லாக்கர் அமௌண்ட் ஒரு பிரைவேட் நம்பர். பிரைவேட்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். பிரைவேட்னா என்னது, அந்த கிளாஸ் உள்ள எவன்லாம் இருக்கிறானோ அவன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வெளில இருக்கிற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப பிரைவேட் மெம்பரோட ஸ்கோப் அப்படிங்கிறது வித்தின் அ கிளாஸ். பிரைவேட் மெம்பரோட ஸ்கோப் அப்படிங்கிறது என்ன, வித்தின் அ கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ளார ஒரு பிரைவேட் மெம்பர் இருந்தா அது அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் கால் பண்ணிக்க முடியும், அது அந்த கிளாஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும், வெளில இருக்கிற கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். கிளியரா? கிளியரா? இப்போ எனக்கு அந்த வீட்டுல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். என்னால பிரிண்ட்டும் பண்ண முடியாது. அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி நான் பண்ணது தப்பான வழி, இப்ப நான் கரெக்டான வழியில போகணும்ல. என்ன பண்ணணும் சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணணும், ஆன்லைன் பேட்ச் அந்த கிளாஸ்க்கு கால் பண்ணணும். அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க மட்டும் யாராச்சும் கால் பண்ணி எனக்கு எடுத்து சொல்லணும். இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட் எவிட் தானே. அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன், ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன். பப்ளிக் வாய்டு கெட் லாக்கர் அமௌண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட். என்ன லாக்கர் அமௌண்ட், கெட் லாக்கர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன். இந்த கெட் லாக்கர் அமௌண்ட் யாரு, ஒரு மெத்தட். இந்த கெட் லாக்கர் அமௌண்ட் என்னோட ஃப்ரெண்டு. அவன்கிட்ட நான் என்ன கேட்கறேன், எடுத்து கொடுறான்னு சொல்றேன். அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சொல்றான்னு சொல்றேன். சொல்லுவானா, கண்டிப்பா. you will return the value. எடுத்து சொல்லு. ரிட்டர்ன் பண்ணனா என்ன அர்த்தம், ரிட்டர்ன் பண்றதுன்னா என்ன, எடுத்து சொல்றது. அப்ப ரிட்டர்ன் whatever their locker amount is returned. whatever void வரக்கூடாது இல்ல சார். எஸ். அப்போ ரிட்டர்ன் லாக்கர் அமௌண்ட். லாக்கர் அமௌண்ட் என்ன டைப்ல இருக்கு, இப்போ இன்டீஜர் டைப்ல இருக்கு. அப்போ வாய்டு போடலாமா, என்ன போடணும், நான் இன்டீஜர்னு போடணும். அப்போ கரஸ்பாண்டிங் ரிட்டர்ன் டைப்பை நான் மாத்திடணும். ஏன்னா இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுது, இந்த மெத்தட் என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப நான் என்ன போடணும், வாய்டு போடக்கூடாது, கரஸ்பாண்டிங் ரிட்டர்ன் டைப் தான் போடணும். அப்ப இது இன்டீஜர் டைப்ல இருந்தா நான் இன்ட்னு தான் போடணும். சரியா? கிளியரா? கிளியர் தானே இது? அங்க இன்ட் எனி எது வேணா, அதாவது கரஸ்பாண்டிங் டைப் தான், கரஸ்பாண்டிங் டைப் தான் யூஸ் பண்ணணும். இங்க லாக்கர் அமௌண்ட் என்ன இருக்கு, இன்டீஜரா இருக்கு. அப்ப இன்டீஜர் போடுவேன். லாக்கர் அமௌண்ட் ஒருவேளை ஸ்ட்ரிங்கா இருந்தா இங்க ஸ்ட்ரிங்னு போடுவேன். லாக்கர் அமௌண்ட் என்னவா இருக்கும், ஏன்னா ரிட்டர்ன் ஆகுறது லாக்கர் அமௌண்ட். அப்ப நான் என்ன பண்ணணும், அதோட ரிட்டர்ன் டைப் தான் போடணும். ஓகே சரி. இப்போ எப்பெல்லாம் எனக்கு லாக்கர் அமௌண்ட் வேணுமோ நான் லாக்கர் அமௌண்ட் டைரக்டா ஓபன் பண்ணி பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அப்ப நான் யாரை கூப்பிடணும் அந்த இடத்துல, f டாட் கெட் லாக்கர் அமௌண்ட் என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டா வருமானு கேட்டா கண்டிப்பா வரும். எரர் வருதா, இப்போ இந்த லைன்ல எரர் வரல. இங்க கூட எனக்கு லாக்கர் அமௌண்ட் எவ்வளவுன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் டைரக்டா லாக்கர் அமௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா தப்பு. ஆனா யாரை கூப்பிட்டா கரெக்ட், என் ஃப்ரெண்ட் கெட் லாக்கர் அமௌண்ட் கூப்பிட்டா தப்பு இல்லை. யாரை கூப்பிட்டா தப்பு இல்லை, கெட் லாக்கர் அமௌண்ட் கூப்பிட்டா தப்பு இல்லை. சரியா? இப்ப கெட் பண்றது ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கெட் பண்றது புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? முபின், சபீஷ், உதய், கவி, அஸ்வினி, எல்லாருக்குமே சரி. இப்ப செட் பண்ணணும். அமௌண்ட்டை செட் பண்றது டைரக்டா செட் பண்ணா எரர் அடிக்குது. கரெக்டா? ஏன்னா அது ஒரு பிரைவேட் நம்பர். அப்ப நான் யாரை கூப்பிடலாம், இன்னொரு ஃப்ரெண்டை கிரியேட் பண்றேன். யாருக்கு செட் பண்றேன், இன்னொரு ஃப்ரெண்ட், இன்னொரு மெத்தட். பப்ளிக் வாய்டு இதுக்கு செட் லாக்கர் அமௌண்ட் பேர் வைக்கிறேன். செட் லாக்கர் அமௌண்ட். இதோட வேலை என்ன, நாம கொடுக்கறத வாங்கி அந்த வீட்டு லாக்கர்ல போட்டுடணும். நாம கொடுக்கறத வாங்கி அந்த வீட்டு லாக்கர்ல போட்டுடணும். அப்ப நம்ம கொடுக்கறத வாங்கணும், அது எது மூலமா வாங்கும், பாராமீட்டர் மூலமா தான் இன்புட் வாங்க முடியும். அப்ப இன்டீஜர் லாக்கர் அமௌண்ட். இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன், இன்டீஜர் லாக்கர் அமௌண்ட் அப்படின்னு பாராமீட்டருக்கு பேர் வைக்கிறேன். சரியா? இதோட வேலை என்ன, நாம கொடுத்த லாக்கர் அமௌண்ட்டை எடுத்து அவங்க வீட்டு லாக்கர் அமௌண்ட்ல போட்டுடும். லாக்கர் அமௌண்ட் எடுத்து எதுல போட்டுடும், லாக்கர் அமௌண்ட்லயே போட்டுடும். நாம கொடுத்ததும் அமௌண்ட், அவங்க வீட்டுல இருக்கிறதும் அமௌண்ட். அப்ப நான் பேர் வேற வேற வைக்க முடியாது. வச்சுக்கலாம், தப்பு இல்லை, நான் ஒரே பேர் வைக்கிறேன்.
நான் கொடுத்ததும் அமௌண்ட், அந்த வீட்டில் இருக்கிறதும் அமௌண்ட். கரெக்டா? கரெக்டா? ஸோ அப்போ நாம கொடுத்த அமிச்ச அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணிடும், அவங்க வீட்டு லாக்கர்ல போட்டு விட்டுரும். அப்ப அவங்க வீட்டு லாக்கருக்கும் நம்ம கொடுத்து அனுப்புறதுக்கும் ஒரே பேரா இருக்கு. பேர் எப்படி இருக்கு? ஒரே நேமா இருக்கு. இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணணும். இந்த கன்ஃபியூஷன் என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே பேரா இருக்குல்ல, அதனால அது ஆம்பிகுட்டி எரர் அடிக்குது. ஓகே, என்ன ரெண்டுத்துக்கும் ஒரே பேரா வச்சிருக்கீங்க? ஆமா, நான் ஒரே பேரை வைக்கிறேன்னா எதுக்காக வைக்கிறேன்? நான் கொடுத்த அனுப்புறதும் அமௌண்ட் தான், அவங்க வீட்டுல இருக்கிறதும் அமௌண்ட் தான். அதனால நான் என்ன பண்ணேன், பாராமீட்டருக்கு ஒரே பேர் வச்சுட்டேன், மெத்தட் இது வேரியபிளுக்கு ஒரே பேர் இருக்கு. சரியா? அப்போ இது 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 எந்த லாக்கர் அமௌண்ட்? ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது யாரு? நாம கொடுத்து அனுப்புறதா, அந்த வீட்ல இருக்கிறதா, மீன்ஸ் அந்த கிளாஸ்ல இருக்கிறதா? ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது என்னது? நாம கொடுத்து அனுப்பிச்சதா இல்ல இந்த கிளாஸ்ல இருக்கிற லாக்கர் அமௌண்டா? இந்த ஈக்குவல் ஆபரேட்டர் எப்பவுமே எப்படி வேலை செய்யும்னு சொல்லியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போடுன்னு சொன்னேன். அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போடுது. அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது யாருது? நாம கொடுத்தது. அதை எடுத்து எங்க போடுது? அந்த கிளாஸ்ல இருக்கிறது. இப்ப இந்த கிளாஸ்ன்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க? இந்த கிளாஸ் என்னன்னு சொல்வீங்க? திஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப திஸ் டாட் லாக்கர் அமௌண்ட் என்ன அர்த்தம்? இந்த கிளாஸ்ல இருக்கிற லாக்கர் அமௌண்ட் அர்த்தம். அப்ப இன்னொன்னு சொன்னாலும் சொல்லனாலும் அது என்னதான் ஆயிடும்? நம்ம கொடுத்து அமிச்சதாயிடும். சரியா? கிளியரா? கிளியரா? அப்ப நாம கொடுத்து அமிச்சதை எடுத்து எதுல போட்டுடுச்சு? திஸ் டாட் லாக்கர் அமௌண்ட், அதை இந்த கிளாஸ்ல இருக்கிற லாக்கர் அமௌண்ட்ல போட்டுடுச்சு. சார் அதுக்கு சிம்பிளா வேற ஒரு பேர் வச்சுட்டு போயினே இருங்க சார்னா அது கூட என்னால பண்ண முடியும். சும்மா இது எல்லுன்னு வச்சுட்டு எல்லாத்துக்கும் லாக்கர் அமௌண்ட்ல போட்டு போயினே இருப்பேன். ஆனா இதுக்கு வேற ஒரு பர்பஸ் இருக்கு. இதுக்கு என்ன இருக்கு? வேற ஒரு பர்பஸ் இருக்கு. அதுக்காக தான் நான் இதே பேர் வச்சேன். சரியா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இந்த திஸ் ஏன் போட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திஸ் ஏன் போட்டோம் சொல்லுங்க. கரண்ட் கிளாஸோட கரண்ட் கிளாஸ் வேரியபிள்ல போடு. என்னது? கரண்ட் கிளாஸ் வேரியபிள்ல போடுன்னு சொல்றதுக்காக திஸ் கொடுத்தேன். குட். இந்த லாக்கர் அமௌண்ட் எது? நம்மள்தான் அவங்கள்தான்? ஐ மீன் நம்ம கொடுத்து அமிச்சதா இல்ல இந்த கிளாஸ்ல இருக்கிறதா? நம்ம கொடுத்து அமிச்ச பாராமீட்டர். இந்த பாராமீட்டர்ல வந்தது எடுத்து அந்த வேரியபிள்ல போட்டுரும். இது பாராமீட்டர், இது என்னது? பாராமீட்டர். இது என்னது? வேரியபிள். இந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள். சரியா? ரெண்டுத்துக்கும் வேற வேற பேர் வச்சா ஏன் அக்செப்ட் பண்ணுது? ரெண்டுமே வேரியபிளா இருந்தா ஒரே பேர் வைக்க முடியாது. ரெண்டுமே பாராமீட்டர் இருந்தாலும் ஒரே பேர் வைக்க முடியாது. ஒன்னு வேரியபிளா இருக்கும், ஒன்னு பாராமீட்டர் இருந்தா ஒரே பேர் வைக்க முடியும். சரியா? சரி. அப்ப ஒரே பேரா இருக்கும்போது அந்த ஆம்பிகுட்டி இஷ்யூக்காக நம்ம திஸ் கீவேர்டை ஆட் பண்ணிக்கிறோம். சரி. இப்போ இது என்ன பண்ண போகுது? நாம கொடுத்து அமிச்சதை வாங்கிட்டு செட் பண்ணிட்டு வெளியே போயிடும். அப்போ எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. அப்போ வாய்டு கரெக்டரா இருக்கு இல்ல? சரி. அப்போ இனிமே 5,000 5 lakh நான் செட் பண்ணோம்னா நானே அசைன் பண்ண வேண்டாம். நான் யார்கிட்ட கொடுத்தா போதும்? இந்த 5 lakh செட் லாக்கர் அமௌண்ட் கிட்ட கொடுத்தா அவன் எடுத்துட்டு போய் செட் பண்ணி விட்டுருவான். நான் செட் லாக்கர் அமௌண்ட் கொடுத்தா வாட் he will do? 5 lakh அப்படின்னு அனுப்பிச்சு விட்டா அங்க போய் செட் பண்ணி விட்டுருவான். அப்போ இனிமேல் செட் பண்றதுக்கும் நான் மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ இப்போ செட் ஆயிடுமா சார்னா? செட் ஆயிடும். இப்போ நமக்கு இது எக்ஸிக்யூட் பண்ணா ஏற்கனவே வந்து அந்த 3 lakh 5 lakh அவுட்புட்டே வருமானு கேட்டா டிட்டோ அதே அவுட்புட் தான் வரும். பாருங்க என்ன வந்திருக்கு? அதே தான் வந்திருக்கு. இப்போ பண்ணது கரெக்டா சார்னு கேட்டா இப்போ பண்ணது கரெக்ட். இந்த பிரைவேட் மெம்பர் யார் ஆக்சஸ் பண்ணது? நானா? தேர்ட் பார்ட்டில இருந்து வெளியில இருந்து யார் ஆக்சஸ் பண்ணாலும் என்னதான் அடிக்கும்? எரர் அடிக்கும். அந்த வீட்லயே இருக்கிறவங்க எடுத்து வெளியே கொடுத்தா தப்பு கிடையாது. அப்போ யார் எடுத்து கொடுத்தது? யார் லாக்கர் அமௌண்ட் நான் தெரிஞ்சுக்கணும் போது எடுத்து கொடுத்தது யாரு? கெட் லாக்கர் அமௌண்ட். நான் கொடுத்த அமிச்சதை வாங்கி இங்க மாத்தணும் போது நான் போய் ஓபன் பண்ணா தப்பு. ஆனா செட் லாக்கர் அமௌண்ட்டை கொடுத்து அவன் போய் மாத்தி விட்டா தப்பு இல்லை. அப்போ நம்ம தப்ப கரெக்டா செஞ்சிருக்கோம். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அப்ப இது கரெக்டான வழியில நம்ம ஆக்சஸ் பண்றோம். அப்ப அந்த ஒரு பிரைவேட் மெம்பருக்கு உண்டான அந்த இது வெளியே யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அது வெளியே யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. யார் மூலமா தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும்? மெத்தட் மூலமா தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். அப்போ இந்த டேட்டா இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கு? வெளியில இருக்கிறவங்க கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல உள்ள இருக்கிற மெத்தட் கண்ட்ரோல்ல இருக்கா? உள்ள இருக்கிற மெத்தடோட கண்ட்ரோல் இருக்கு. அப்போ இந்த டேட்டாவை யாரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாச்சு? மெத்தட் கண்ட்ரோல் கீழே. இந்த மெத்தடை தாண்டி வேற எவனும் வெளியே யூஸ் பண்ண முடியாது இல்ல? ஸோ அப்போ இந்த டேட்டாவையும் மெத்தடையும் நான் பைண்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இந்த டேட்டாவையும் மெத்தடையும் நான் ரேப் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இந்த டேட்டாவையும் மெத்தடையும் நான் என்கேப்சுலேட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். கிளியரா? கிளியரா? அப்போ என்கேப்சுலேஷன் என்ன? டேட்டாவையும் மெத்தடையும் ஒன்னோட ஒன்று பைண்ட் பண்றது, ரேப் பண்றது, என்கேப்சுலேட் பண்றது. சரியா? கிளியரா? எழுதிப்பீங்களா? சரி. இது இந்த ரெண்டு மெத்தட் எழுதுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கே, இதெல்லாம் நம்ம மெமரியில வச்சுக்கணுமானா பேட்டர்ன் மெமரியில தான் வச்சுக்கணும், வேற வழி இல்லை. ஆனா சிம்பிளா பண்றது கூட ஒரு வழி இருக்கு, அதையும் நான் சொல்லி ஆகும். கரெக்டா? அப்ப இதெல்லாம் நாங்க உட்காந்து எழுதிட்டு இருக்கணுமா சார்? இந்த கெட்டு செட் எல்லாம் நான் உட்காந்து எழுதணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்போ இந்த லாக்கர் அமௌண்ட்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு ரெண்டு மெத்தட் வேணும். எடுக்கிறதுக்கு ஒண்ணு, உள்ள போடுறதுக்கு ஒண்ணு. கெட்டருக்கு ஒண்ணு, செட்டருக்கு ஒண்ணு. கரெக்டா? அதானே வேணும் உங்களுக்கு.
யார் லாக்கர் அமௌண்ட் தானே. ரைட் கிளிக் பண்றீங்க, சோர்ஸ்க்கு போறீங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு சோர்ஸ்க்கு போறீங்க. இங்க யார் இருக்கிறது, ஜென்ரேட் கெட்டர்ஸ் செட்டர்ஸ். என்ன இருக்கு, ஜென்ரேட் கெட்டர் செட்டர். கிளிக் பண்றீங்க, எதை பேஸ் பண்ணி, லாக்கர் அமௌண்ட். லாக்கர் அமௌண்ட் வேரியபிளுக்கு தானே கெட்டர் செட்டர் வேணும். அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த மெத்தட் அப்படியே வந்துடும். வந்துருச்சா பாருங்க, கெட்டர் மெத்தட் வந்துருச்சா, வந்துருச்சு. செட்டர் மெத்தட் வந்துருச்சா, வந்துருச்சு. தட்ஸ் இட். இப்ப தெரியுதா நான் ஏன் இந்த இடத்துல ஒரே பேரை வச்சேன்ட்டு. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்றதுக்கு நீ வேரியபிள் பேரே யூஸ் பண்ணிக்கோன்னு செட் பண்ணி வச்சிருக்கான். அதனால தான் நான் அதே பேர் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல வேற பேர் கூட நீங்க நீங்களா எழுதுற மாதிரி இருந்தா நீங்க அந்த இடத்துல வேற பேர் கூட வச்சுக்கலாம். அப்ப இந்த திஸ் யூஸ் பண்ற சுச்சுவேஷன் வராது. ஏன்னா நீங்க வேற பேர் தானே வைக்க போறீங்க. ஒரே பேரா இருக்கிறதுனால தான் திஸ்ன்னு போட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. வேற வேற பேர் இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சரியா, ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிறதுல அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதையே செட் பண்ணி காமிச்சேன். இப்போவும் போய் மை ஹவுஸ் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அதே அவுட்புட் கிடைக்கும். சி வந்துருச்சா, நான் எழுதின கோட தான் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணணும், வெறும் வேரியபிள் மட்டும் எழுதிட்டீங்கன்னா கூட ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸில் போய் ஜென்ரேட் கெட்டர்ஸ் அட்ரஸ் கொடுத்து லாக்கர் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு, வந்துடும். கிளியர் தானா, கிளியர் தானா இது? அவ்வளோதான். திஸ் என்கேப்சுலேஷன் ஓவர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இதில் இப்போ 2 கிளாஸ் எடுத்துக்காங்க. முதல் கிளாஸ்க்கு வந்து பேங்க் டேட்டா பேஸ். என்ன பேரு, முதல் கிளாஸ்க்கு பேங்க் டேட்டா பேஸ் பேர். இன்னொன்னுக்கு ஹேக்கர் ஹவுஸ். இன்னொன்னுக்கு பேர் என்ன, ஹேக்கர் ஹவுஸ். ஸோ இப்போ இந்த பேங்க் டேட்டா பேஸ்ல ஒரு வேரியபிள் இருக்கு, பாஸ்போர்ட். என்ன வேரியபிள் இருக்கு, ஸ்ட்ரிங்கில் எடுத்துக்காங்க. HDFC@4321 இதான் பாஸ்போர்ட்டா இருக்கு. சரியா, இது பேங்க் டேட்டா பேஸ்ல ஸ்ட்ரிங் டைப் எடுத்துக்காங்க, இன்டிஜர் எடுக்காது. ஏன்னா இது லெட்டர் இல்லை, இது லெட்டர். கரெக்டா, ஸோ அப்போ இப்படி எடுத்துக்காங்க. இந்த ஹேக்கர் ஹவுஸ்ல இருந்து என்ன பண்றான், இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்க்கறான். ஹேக்கர் ஹவுஸ்ல இருந்து இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் ஆகுமா ஆகாதா, ஆகும். பிரிண்ட் ஆகுமா ஆகாதா, ஆகும். சரி, இந்த வேல்யூ பிடிக்கல, ஹேக்கருக்கு வந்து இந்த வேல்யூ பிடிக்கல, அவன் மாத்துறான். இப்படி மாத்தி விட்டுறான் வேல்யூ. என்ன மாத்தி விட்டுறான், இப்படி மாத்தி விடுறான். மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா, மாற்ற முடியும். டைரக்டாவே அவன் என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இது போட்டு விட்டா மாறிடும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இதை பிரைவேட்டா செட் பண்ணிட்டா அவனால பார்க்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அப்ப யாரோட ஹெல்ப் எடுக்கணும், 2 மெத்தடை கிரியேட் பண்ணி ஒரு மெத்தடுக்கு மூலமா பார்த்துக்கலாம், ஒரு மெத்தட் மூலமா மாத்திக்கலாம். சரியா, அதுதான் நீங்க செய்ய போறீங்க. சரிங்களா, இது என்கேப்சுலேஷன் டாஸ்க். சரிங்களா, தட்ஸ் ஆல். இது மட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ. பை. Thanks, bro. Thank you, bro.